ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் அண்ட் ஃப்ரீயாக மிக்ஸாலஜி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் யார் வேணால் சேரலாம். ஸோ நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் எப்படி மெஹந்தியை மேக் பண்ணி அதை கோனில் ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த கிளாஸ் புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ்லாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டை இறங்கின மெஹந்தி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம பண்ண பேஸ்ட் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி இது டைலாம் இறங்கியிருக்கும். ஸோ இறங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்பை எடுத்துகிட்டு அதில் கேரட் பேக்குன்னு சொன்னேன்ல, அந்த பேக் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பேக் எதுலையாவது நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி கேரட் பேக் தான் போட்டிருக்கேன். ஸோ கேரட் பேக்கில் போட்டுட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி இது 3 ஃபில்டர் மெஹந்தி பவுடர் தான். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டைம்ஸ் வரை நான் வாங்கிட்டு ஜலிச்சுக்கிட்டேன். ஸோ லைக் இது ஒரு 6 டைம்ஸ் நம்ம பண்ண மாதிரி. ஸோ அதனால் இதில் ஹார்ட்லி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே விட்டுடுறேன். பட் நீங்கள் ஃபில்டர் இல்லாதது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்த கோனில் ஹாஃப் கோன் அளவுக்கு நான் மெஹந்தியை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெஹந்தி கோன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ஹாஃப் கோன் அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் செல்லோ டேப் போடுறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செல்லோ டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் மெஹந்தி கோனாக இருக்கும் இது. ஸோ ட்ரை டு யூஸ் பிக் சைஸ் ஆஃப் செல்லோ டேப்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வேலை மிச்சம்தான். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் கூட பாருங்கள். நிறையா கோன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ ரிப்பீட்டடாக கோனை ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீடியோவிலே பண்ணியிருப்பேன். புரிஞ்சவங்க முடிச்சிடலாம் வீடியோவை. பட் ஒரு 2-3 தடவை பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ அந்த ஃபோல்டிங் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு பார்ட். எனக்கு புரியுது. பட் அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஹென்னா வீடியோஸ் அண்ட் மிக்ஸாலஜி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடித்தோன்னே ஈதர் பியூட்டிஷியன் ஆர் கிளாஸஸ் மாதிரி வேறு ஏதாவது கோர்சஸ் மாதிரி நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு தேவை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கிளாஸஸில் சேர சொல்லுங்கள். ஸோ 50 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடரில் நீங்கள் அரவுண்ட் ஒரு 8 to 9 கோன்ஸ் அளவுக்கு நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ ஸ்டெயின் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லாஸ்ட் கோனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ டோட்டலாக 4 பிக் கோன்ஸ் அண்ட் 4 ஸ்மால் கோன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஃப்ளோ பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெயின் வைஸ் அண்ட் போடுற வைஸும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.